கரெக்டாக ஒரு 4 நாள் முன்னாடி எதை பற்றி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பேசுனாங்கன்னு வச்சுக்கே, ஒரு வடக்கனை போட்டு 4 பசங்க வந்து கத்தியால் குத்தி அவங்கள காயப்படுத்தி அதை பற்றி ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பேசிக்கின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் நியூ இயர் இருந்தது. நியூ இயரை பற்றி எல்லாமே ஹாப்பி நியூ இயர் அது இதுன்னு பேசிக்கின்னு இருந்தாங்க. இப்போ எதை பற்றி தெரியுமா பேசுகிறாங்க? பிக் பாஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களாம், பிக் பாஸே இது வரையும் பார்க்காதவங்களாம் இந்த இது சாண்ட்ரா கமருதீன் பார்வதி அந்த ஃபைட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் மதன் கௌரி அண்ணா இருக்கார்ல, அவரது பாருங்கள், அவர் தான் கரெக்டாக பேசியிருக்காரு. ஃபுல்லாமே லாஸ்ட்டாக அந்த 5 நிமிஷம் தான் அந்த ஃபைட்டை காமிச்சிருப்பாங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த பிக் பாஸ் டீம் நினச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சீனே கட் பண்ணி தூக்கி இருந்திருக்கலாம். ஒரு டிஆர்பிக்கு ஒசரம் அதை ஆட் பண்ணதும் இப்போ எல்லாமே எந்த ரீல்ஸ் தள்ளினாலுமே அந்த ஃபைட்டை பற்றி தான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்களாட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் வேறு எதை பற்றி பேசுகிறதுன்னா, என் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து மச்சான் 18 ரூபா போட்டு விடு 18 ரூபா போட்டு விடுன்னு ஒருத்தன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணின்னு இருப்பான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த நியூஸ் நீ கேட்டுட்டியா என்னடா, பிப்ரவரி 1 18 ரூபா இல்லை 72 ரூபா 72 ரூபாலாம் கேட்டுறாத, செருப்பாலே அடிப்பேன் ஒன்று. அது எதை பற்றி சொல்கிறேன்ட்டு லெஜண்ட்ஸுக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும். அப்புறம் வேறு என்ன, ஒரு 4 நாள் பேசுவாங்க, அவ்வளோதான். அடுத்து ஏதாச்சும் வேறு டாபிக் வந்ததுன்னா அதை பற்றி பேசுவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க பழசை. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ கரூரில் கூட 60 பேர், சும்மா இல்லை 60 பேர் அந்த விஜயோட மாநாட்டுக்கு போனவங்கலாம் இறந்துருக்காங்க. அதை பற்றி எவ்வளோ நாள் பேசினாங்க? அதிகபட்சமாக ஒரு 10 நாள் தான் பேசினாங்க. அப்புறம் அடுத்து டாபிக் வர எல்லாமே மாறி மாறி போய்கிட்டே இருந்துட்டாங்க. இப்போ பிக் பாஸை பற்றி பேசிக்கின்னு இருக்காங்க. பேசவே கூடாது, யார் மேலே தப்பு இருக்குன்னு பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும்.